கூப்பிட்டீங்களாமா? இங்க பாருங்க, கல்யாணத்துல வயிறு நிறைய சாப்பிட்டு மனசு நிறைய வாழ்த்தணும்னு சொல்லுவாங்க. அதனால சாப்பாட்டுல எந்த குறையும் இல்லாம சூப்பரா இருக்கணும். எங்க தாத்தா தலைமையில நடக்கிற கல்யாணம். அப்போ சாப்பாடு எப்படி இருக்கணும்? ஏமா, நாங்க சமைக்கிற சமையல் ஒவ்வொன்றும் சூப்பரா தாம்மா இருக்கும். நீங்க கவலையே பட வேணாம், பிரமாதப்படுத்திடலாமா? சரி, ரொம்ப நல்லது. நீங்க போய் ஆகிற வேலையை பாருங்க. சரிம்மா, அப்ப நான் வரேன். ஏமா, வேணி பேசி வச்சிருந்த சமையல் கான்ட்ராக்டரை ஏமா மாத்தின? உங்க வீட்டுல சாப்பிட போறீங்களே சாம்பார், அதுல பாயசம் வச்சிருக்கேன். இந்நேரம் எத்தனை உசுறு போயிருக்குன்னு தெரியல. இல்ல தாத்தா, நீங்களே பாத்தீங்கல்ல, மாப்பிள்ளையோட அத்தைங்க எதுடா சாக்கு எப்படா பிரச்சனை பண்றதுன்னு அழிஞ்சுன்னு இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ வேணியம்மா புக் பண்ண ஆளுங்க சரியா பண்ணுவாங்கன்னு தோணல. அதான் வேற ஆளுங்களை மாத்திட்டேன். சரி, வேற எந்தெந்த ஆட்கள் எல்லாம் மாத்திருக்கமா? தாத்தா, யார மாத்திரம் எத்த மாத்திரங்கிறத தாண்டி மல்லிகாவோட கண்ணாலத்தை பொம்மையக்கா இருந்தா எப்படி செய்யுமோ அப்படி எல்லாத்தையும் நான் தானே பார்த்து பார்த்து பண்ணணும். சின்னதா ஒரு தப்பு கூட நடந்துட கூடாதுங்கிற பதட்டம் தான் ரொம்ப அதிகமா இருக்குது. உண்மைதான். எது எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் ரொம்ப நல்லா நடக்கணும்மா. அது மட்டும் இல்ல பாட்டி, அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு நல்லபடியா கிடைக்கணும். அதுக்கோசரம் தான் நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றேன். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இது மல்லிகாவோட வாழ்க்கை. இது சீரும் சிறப்புமா இருக்கணும். சின்ன குறை வச்சாலும் அதே காலத்துக்கும் சொல்லி காட்டுவாங்க. ராணிக்கு நடந்த விஷயத்தை வச்சு அவ மூளை வேற மாதிரி வேலை செய்யுது. ராணி களத்துல இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். இனி என்ன நடக்க போதோ தெரியல. ஆனா எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது.